அண்ட் இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கான விஷயம் வந்து சிம்பிளா சொல்லிடலாம். பின்னாடி இருக்கிற விஷயம் தான் அந்த நன்றி அது சொல்லணுங்கிறது தான். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். முதல்ல இங்க வந்துருக்கிற பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அண்ட் போட்டோகிராஃபர்ஸ் அண்ட் கேமராமேன் எல்லாருக்குமே முதல்ல பெரிய வணக்கம். இங்க இன்னைக்கு இது பேசி ஆகணும். அதாவது கேடிபிலா கிளாடுற சக்சஸ் பத்தி ஃபர்ஸ்ட் நான் பேசிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த படம் ஆரம்பிக்கும் பொழுது வந்து இந்த படம் வந்து ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி எடுத்து பண்ணலாமா, இல்லை புதுசாக பண்ணலாமா, இல்லை எல்லாருமே சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்றது. ஒவ்வொரு ரிவ்யூஸ் படிக்கும் போதுமே அந்த மாதிரி விஷயங்கள் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது லாஜிக் இல்லாமல் காமெடி மேஜிக் அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ அதுக்குள்ள நான் ஸ்டோரி நிறைய தெரியும். பட் டுவர்ட்ஸ் எண்ட் ஏதாவது விஷயத்தோட வெளியில வரணுங்கிறதுக்காக ஒரு அழகான ஒரு சென்டிமெண்டான விஷயங்களோட முடிச்சோம். பட் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் எஸ்பெஷலி என்னை மாதிரி ஒரு பிகினருக்கு அண்ட் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் படங்கள் படிக்கிட்டு வர என்னை மாதிரி ஆளுக்கு வந்து ஒரு இவ்வளோ பெரிய சக்சஸ்ஃபுல் படம் கிடைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதாவது கலெக்ஷன் வைஸ் வந்து ஃபர்ஸ்ட் 3 டேஸ்லேயே நிறைய கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்னு ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர்ஸ்ல இருக்க எல்லாருமே சொல்ற அளவுக்கு பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்க எல்லாருமே பெரிய 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 சப்போர்ட்டா இருக்கீங்க. படம் ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து உங்களுடைய குட்டி குட்டி ரைட்டப்ஸ், அதை பத்தின பைட்ஸ், இன்டர்நெட்ல வெளியான விஷயங்கள், பத்திரிகையில வந்த போட்டோஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே இந்த கேடிபிலா கிளாடுற டைட்டில் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுச்சு. அதை தொடர்ந்து இந்த படத்தை பத்தின விஷயங்களையும் இந்த டீமையும் இதுக்குள்ள ஜாலியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே நீங்க எல்லாருமே பெரிய அளவில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதை வந்து நாங்க எங்க பார்க்க முடியுதுன்னா, படம் ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்லாம ஒரு பெரிய இயக்குனர் அண்ட் பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் இணைஞ்சிருக்கு. படத்துல பெரிய நடிகர்கள் யாரும் கிடையாது. பட் அப்படி இருந்துமே அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு அப்படின்னும் போது அதுக்கு நீங்க எல்லாருமே மிக முக்கிய காரணம் அப்படிங்கிறதுனால நான் பர்சனலாகவும் அண்ட் என்டையர் கேடிபிலா கிளாடுற டீம் சார்பாகவும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸோ எல்லாருமே ஒரு இடத்துல அழகா அசம்பிள் பண்ணி இந்த ஒரு சாதாரணமா இன்னொரு நாளா இருக்கிற இந்த நாளை ஒரு ஸ்பெஷலான நாளா மாத்தணுங்கிறதுக்காக தான் இங்கே இன்னைக்கு வர வச்சது. பெரிய தேங்க்ஸ் உங்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் இந்த படத்தை பத்தி நிறைய விமர்சனங்கள் படிச்சுட்டு இருக்கோம். அண்ட் அதுவும் எனக்கு வந்து ஆக்டிங் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு தெரியல. என்னைய ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எனக்கு வந்து இன்னமும் டவுட்டா தான் இருக்கு. இவன் நடிக்கிறானா இல்லையா, அவனுக்கு நடிக்க வருதா வரலையா அப்படிங்கறத ஒவ்வொரு ரிவ்யூஸ் படிக்கும் பொழுதும் நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அதை எடுத்துட்டு இருக்கேன். நான் அதுல இருக்க பாசிட்டிவான விஷயங்கள், நெகட்டிவ்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் நான் நோட் பண்ணிருக்கேன். ஸோ நான் இன்னைக்கு க்ரோ ஆகிறதுக்கு, ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு, ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நீங்க சொல்ற எல்லா பாயிண்ட்ஸுமே ஒரு காரணமா இருக்கு. அந்த வகையில தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அது மாதிரி எனக்கு இந்த இடம் கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்த இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் அண்ட் இவ்வளவு பேரை நான் தேங்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்தவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அந்த வகையில ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா சார் ரிலீஸ் பண்ணதுக்காக, எஸ்கே பாடிஸ் மதன் சார் ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக, அண்ட் ஆர்டி ராஜா சார் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அவருக்காக, அண்ட் ஜான்சன் சார் அவருக்கு, அண்ட் எல்லாத்தையும் தாண்டி எங்களுடைய பாண்டராஜ் சார் அவருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவர் வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு என்னுடைய லைஃப்ல கொடுத்ததுக்கு அவருக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் இதை நீங்க திரும்பவும் நீங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி தியேட்டர்ல வந்து முதல்ல இந்த படத்தை பார்க்கலாம், எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னா போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காம ஃபர்ஸ்ட் உள்ள வந்து ஒரு ஓப்பனிங்கை பெருசா கிரியேட் பண்ணி கொடுத்த எல்லா மக்களுக்கும், தியேட்டர்ல பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பெரிய 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 தேங்க்ஸ். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்பி வாங்கினவங்க, அது மாதிரி தியேட்டர்ஸ்ல இப்போ வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ நான் தேங்க்ஸ்னா நிறைய பேருக்கு சொல்லிட்டே இருக்கலாம். இதை நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். அதுக்காக மட்டுமே தான் இது. அண்ட் நீங்க வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கறது அப்படின்னா ஏதாவது கேட்கலாம். என்ன குருன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே நிறைய சுட்டுருக்கோம். ஆக்சுவலா கவுண்டமணி சார் தான் சொன்னோம். அண்ட் கவுண்டமணி சார், அதுக்கப்புறம் விவேக் சார், வடிவேல் சார் வரைக்கும் எல்லாத்துக்குமே நிறைய டைலாக் சொல்றது உண்டு. குருன்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு மாணவி குரு வச்சுட்டாங்க கவுண்டமணி சார். காமெடின்னு சொல்லிக்க விரும்பல. போட்டின்னு இப்போதைக்கு யாரும் இல்லை சொல்லிக்க முடியும். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். போக பார்க்கலாம் யாராவது போட்டியா வராங்களா. முதல்ல யாராவது போட்டியா நினைக்கணும். நான் மட்டும் நினைச்சா பார்த்தாரு இவராது சொல்லிக்க வரலாம், நம்ம சொல்லணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வரைக்கும் யாரும் இல்லை. நீங்க யாராவது சொன்னீங்கன்னா அவங்க போட்டியா எடுத்துக்கணும். ஆமா, ஏன்தான் கேட்கறாங்க எல்லாம் ப்ரொடியூசர்ஸ், யாரு சொல்றீங்களோ அவங்க தான் அடுத்து ஹீரோயின் சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லிடுறோம். அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்து யாரு அவங்க ஹீரோயின் ஓகே நம்ம கூட இருக்கோம். நம்ம யாரையும் சிபாரிசுலாம் பண்றது இல்லை சார், நம்மளும் தீக்கிடுவாங்க. இல்ல எதுவுமே அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. அப்படியா?
மாதிரி இப்போ நடிச்சிட்டு இருக்க படம் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம். எஸ்கே பாடிஸ் மதன் சார் ப்ரொடியூஸ் பண்றாங்க, இமான் சார் மியூசிக் அண்ட் பாலசுப்ரமணியம் சார் கேமரா பண்றாங்க. நானும் சத்யராஜ் சார் சூரியன் 3 பேரும் நடிக்கிறோம் அந்த படத்துல. ஹீரோயின் ஸ்ரீதிவ்யான தெலுங்குல இருந்து பஸ் ஸ்டாப்ல ஒரு படம் பண்ணாங்க தெலுங்குல, அவங்க தான் ஹீரோயின் பண்றாங்க ஸ்ரீதிவ்யா. இல்ல இல்ல மேபி நீ வச்சு கம்பேர் பண்ணாலும் நல்ல வேலை நடிக்க போயிட்டாங்க வராம அவங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். இது வரைக்கும் தோணல. இது இன்னும் ஒரு சேலஞ்சா இருக்கு. இன்னும் வந்து நம்ம நடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது, இன்னும் ப்ராப்பரா எதுவுமே பண்ணல. ஸோ இப்போ அந்த தாட் போல ஏன்னா கம்பேரிங் நிறைய பண்ணியாச்சு, இதுல ஏதாவது ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு. சரி பாசிட்டிவா இருக்கும்ன்ற நம்பிக்கை இருந்தது சார். ஷூட் பண்ணும்பொழுது காமெடிஸ் வந்து கிளீனா இருக்கு. ஸோ இது வந்து என்டர்டெய்னிங்கா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும். பட் எங்களுக்கு வந்து எங்களை எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தின விஷயம் இந்த படத்தினுடைய ஓப்பனிங் தான். லைக் பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ்ல இருந்து எல்லாருமே நல்லா இருக்கு ஓப்பனிங், கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் படம் பார்த்தவங்க பாசிட்டிவா சொல்றாங்க. கதை அப்படின்னு பெருசா இல்லப்பா, ஆனா ஜாலியா இருப்பா படம் பார்த்து. அண்ட் அது ஆசைப்பட்டோம், அது கரெக்டா இருந்தது. அது என்னது எனக்கு பிடிச்ச கதை நான் கேட்டீங்கன்னா கைஃப் சார் லோக்கலாலாம் யோசிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு கொஞ்சம் நம்ம திங்கிங்காவது பாலிவுட்ல இருக்குமே, நம்ம தான் போக முடியாது. பாலிவுட்ல யாரையும் தெரியாது. ஆமா காம்பேர் பண்ணும்போது நர்வஸா இருந்தது இல்ல, படபடப்பா இருந்தது இல்ல. இப்ப படபடப்பா இருக்கு, நர்வஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இவ்வளவு பேர லைக் தமிழ் சினிமாவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற முக்கியமான எல்லாரையுமே ஒரு இடத்துல சந்திக்க நான் நினைச்சு பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி விஷயத்த. ஸோ கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கீங்க, அதனாலதான் கொஞ்சம் தடுமாற்றாரு பேசுறாரு. இல்ல முதல்ல அப்படிதான் நம்ம தான் படம் ஃபுல்லா பிடிச்சோம், இந்த மாதிரி எல்லாருமே பிடிக்கும். அப்புறம் தான் தெரிஞ்சது வந்து பிடிக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு நான் வந்து உணர்ந்துட்டோம். அதனால யாரையும் வந்து நம்ம கெடுக்க கூடாது, அதனால டிஃபன் சாப்பிட்டு மங்களகரமா ஆரம்பிக்கலாமே அப்படிங்கிறதுனால. இல்ல நான் பிடிக்க மாட்டேன், அதனால மத்தவங்க பிடிக்கிறதுல எனக்கு உடன்பாடு. நயன்தாராவோட இல்ல அவங்க டான்ஸ் ஆடுறத பார்த்தேன், அவங்க ஆடும்போது மட்டும் நான் இருக்க மாட்டேன். அந்த 1 நிமிஷம் சாங்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தனுஷ் சார் தரல நமக்கு. நான் ஆடிக்கிறேன், நீங்க அப்படின்னு வேடிக்கை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் நல்லா வேடிக்கை பக்கத்திலே பார்த்தேன். எதிர்நீச்சல் தனுஷ் சாரும் நயன்தாரா அவங்க வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்ல இது நான் பர்சனலா அவருக்கும் தேங்க் பண்ணணுன்றதுக்கு அவரை வச்சுக்கிட்டே தேங்க் பண்ணா அது கரெக்டா இருக்குமான்னு தெரியல. அது சும்மா மேடைக்கா பேச வெளியே போய் திட்டுவேன் அப்படின்னு சார். அதனால இது வந்து பெரிய ஒரு நான் தேங்க் நான் பர்சனலா எல்லாரும் சார்ந்தும் சரி, நான் பர்சனலா எல்லாருமே தேங்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா பத்திரிகைகளை நம்ம வரணும், நம்ம பேர் வரணும் அப்படின்லாம் நிறைய ஆசைப்படுவோம். டெலிவிஷன்ல வரணும், பத்திரிகையில வரணும். ஸோ ஒரு படம் பண்றோம், நம்ம இதெல்லாம் வரும்பொழுது அது ஒவ்வொரு ரிவ்யூஸையுமே வாங்கி படிக்கிறது, அதுல என்ன நம்மளை பத்தி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதும் போது அதை படிக்கும் பொழுது அது மக்கள்கிட்ட போய் அப்படிதான் அது ப்ரொஜெக்ட் ஆகுது, அது என்னையுமே பாதிக்குது. இந்த மாதிரி எழுதும் போது ஓகே இந்த இடம் நல்லா பண்ணியிருக்கேன்னா இதை நான் கான்ஃபிடென்ட்டா பண்ணணும் அப்படிங்கிறது. பட் ஒவ்வொருத்தரும் எப்படி இண்டிவிஜுவலா தேங்க் பண்றது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுக்காக தான் நான் தேங்க் பண்றேன். ஏன்னா வந்து 1 year ஆச்சு சினிமாவுக்கு வந்து. அண்ட் உங்களுடைய சப்போர்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா கஷ்டமா இருக்கும். வந்து லைக் என்னை பத்தி எதுக்கு நடிக்கவே வந்துருக்க வேணாமே, இவெல்லாம் எதுக்கு நடிக்க வந்தான் அப்படின்னு யாராவது ஒரு 4 பேர் எழுதியிருந்தா கூட திரும்ப அமைச்சிருப்பாங்க தான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பண்ணாம இன்னும் பண்ணலாம், இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு தட்டி கொடுத்ததுக்காக ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் எனக்கு, அதனால தான் நான் மட்டும் வந்தேன். கேடிபிலால அது நிறைய இருக்கு. கேமரா ஓடிட்டு இருக்கும் போதே நடுவில் வந்து டைலாக்லாம் இருக்கு. ஒரு சீன்ல வந்து சின்ன வயசுல இருந்து என் பொண்ணுக்காக நான் எதையுமே மாத்த மாட்டேன். அப்பா ஒரு டைலாக் சொல்லுவாரு, செவுத்துல அவர் கிறுக்குனதை கூட நான் வந்து அதை அடிக்காம வச்சிருக்கேன் அப்படின்னு. நான் டக்குன்னு திரும்பி பெயிண்ட் அடிக்க காசு இல்லைங்கிறது எப்படி சமாளிக்கிறான் அப்படின்னா அது டேக்லேயே சும்மா சொன்னதுதான். அது அப்படியே படத்துல வச்சுட்டேன். அது அந்த மாதிரி கேடிபில்லா மாதிரி படங்களுக்கு அது உதவும். அது கிட்டத்தட்ட நான் பண்ண சில போர்ஷன்ஸ்லாம் வந்து ஸ்டாண்டப் காமெடியில சொல்ற மாதிரியான விஷயங்கள் தான். இமிடியேட்டா என்ன தோணுதோ அதை சொல்ற விஷயங்கள் தான். அது அந்த மாதிரி படங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. எதிர்நீச்சல் அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. ஏன்னா அந்த கேரக்டர் அப்படி கிடையாது, ரொட்டோட பேசிட்டே இருக்கிற கேரக்டர் கிடையாது.
ஸோ அந்த படத்துல அது கான்செப்ட் ஈவெண்ட், அது வந்து சீனும் கண்டென்ட்டும் வந்து காமெடியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமா தான் இருக்கும். பட் கேடி பில்லால இருந்து வேற ஒரு படமா இருக்கும். ஃபேமிலி ஃபேமிலி ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பா போலீஸ் ஆஃபீஸரா இருக்கு. அப்புறம் எப்படி மிடில் கிளாஸ் கேட்கக்கூடாதுங்க, அவர் காசே வாங்க மாட்டேங்கிறார் கடைசி வரைக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி தான். தாத்தா வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்குறாரு, நாதஸ்வர வித்வான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ வேற வேற ஏரியாக்கள் தான் ட்ராவல் பண்ணும். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி தான் நான். படத்துல வர அப்பானா அந்த கிளைமேக்ஸ் மட்டும்தான் எனக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியே அவரும் வந்து சீக்கிரமே இறந்து போயிட்டார். பட் நான் அப்படி ஒரு பையனா இல்லை அவருக்கு. அந்த வகையில கொஞ்சம் சந்தோஷம் அந்த படத்துல இந்த மாதிரி இல்லை. பட் இறந்ததுக்கு அப்புறம் லைஃப் சேஞ்ச் ஆனது, ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியானது, லைஃப் உணர்ந்தது அந்த பாயிண்ட்ல இருந்து தான். நமக்கு யாரும் கிடையாது, நம்ம தான் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு. ஸோ அது அந்த ரிசல்டன்ஸ் இருக்கு கேள்விப்படல. சரி சரி, ரொம்ப நெருக்கமா நடிச்சிருக்கோம். இல்ல சார், அந்த படத்துல அந்த கதைக்கு அந்த பாட்டுக்கு அந்த நீங்க பாட்டு ஸ்டில்ஸ் மட்டும் பாருங்க. அந்த வெளிச்சப்பூவை சாங்ல ஒரு ட்ரீம் சாங், அது கனவுலையாவது இப்படி இருப்போமா நம்மலாம் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாங் தான். படத்துல அந்த மாதிரி இருக்காது. ஆமா, ஒரு ப்ராப்பர் லவ் சாங்கா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ஒன்று பண்றதுனால மேபி இவன் ஓவரா கட்டி பிடிச்சிட்டானோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணிடலாம். அந்த சாங் ட்ரீம் மட்டும். பட் அது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப தப்பாலாம் இருக்க ஸ்டில்ஸ் அந்த மாதிரி. திரும்ப நடிப்பீங்களான்னு காமெடினா திரும்ப நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கு. பட் அது நான் வந்து எத்திக்கலா கரெக்டானு தெரியல. ஏன்னா என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ற ப்ரொடியூசர்ஸ்க்கும் எனக்கா ஸ்கிரிப்ட் பண்ணி கொண்டு வந்து நீங்க நடிச்சா நல்லா இருக்கும்னு நிறைய ட்ரீம்ஸ் சம்மந்தத்து வர டேரக்டருக்கும் நான் அதை பண்றது கரெக்டானு தெரியல. ஏன்னா அவங்க ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படி. பட் ஆசை நிறைய இருக்கு அந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்னு. இல்ல பண்ண மாட்டேன், டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். எது கேட்கல? இல்ல இல்ல, அது வந்து உண்மையிலே வந்து கம்ப்ளீட்டா ஒரு பொய்யான நியூஸ் அது. ஆமா இல்ல, அது அப்ரோச் பண்ணவே இல்லை, எதுவுமே நடக்கல. அது எதுவும் பத்திரிகையில மட்டும் வந்துருச்சு, அவ்வளவுதான். அது மேபி யாராவது கேள்விப்பட்டு இருக்கலாம், இந்த மாதிரி கேட்டாங்க சொல்லல அதனால அவர் பண்ணலன்றது. பட் கஞ்சா கருப்பு சார் அப்ரோச் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா அவங்க இப்ப ஹிந்தி படத்துல கூட ஒரு பெரிய ஸ்டார் கேட்ட படத்துக்கு அவங்க ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து தனுஷ் சார் மேல அந்த ரெஸ்பெக்டுக்காகவும் அண்ட் இந்த படத்துல வந்து நாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன டீம், யங் டீம் சேர்றோம், இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல தான் அவங்க இது பண்ணாங்க. அண்ட் இதுக்கு வந்து அவங்க சம்பளமும் எதுவுமே வாங்கிக்கல, எங்களுக்கா பண்ணி கொடுத்தாங்க அவங்க இந்த சாங் வந்து. அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்னா ஆப்வியஸா அன்னைக்கு தான் வந்து நாங்க ஷூட்டிங் பண்ண இடத்துல நிறைய கூட்டத்தையே பார்த்தோம். அது வரைக்கும் ஏதோ ஷூட்டிங் நடந்தான், யார் பார்த்து அந்த பையனா சரி சரி அப்படின்னு போயிடுவாங்க. ஃபுல் க்ரௌட் அன்னைக்கு தான் நின்றுச்சு. அண்ட் அவங்க வந்து ரொம்ப சிம்பிள், எல்லாருமே பார்த்து பேசுற விதத்துல அவங்க ஏன் இவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்காங்கன்றது அவங்க ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்த பிறகுதான் தெரியும். ஸ்கிரீன்ல அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற விதம் அதெல்லாம் ஒரு ஒரு சூப்பரான ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களோட ஒரு சாங்ல ஒர்க் பண்ணணுன்ற சந்தோஷம் இருக்கு. ஓகே சார். அதுக்கு தனியா ட்ரெயின் பண்றது, அந்த சீனை முதல் நாள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சதை நான் பண்ணி வச்சுக்கிறது, கண்ணாடியை பார்த்துட்டு பண்ணி வச்சுக்கிறது. அதை டேரக்டர்கிட்ட காட்டும் போது அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பேசிக்கலி எக்ஸ்பிரஷன்ஸ் ஆக்டிங்கிறது என்னுடைய கான்ஃபிடன்ஸோட சம்பந்தப்பட்டதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும் பொழுது நல்லா பண்றோன்ற நம்பிக்கை நமக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவோன்ற நம்பிக்கை இருக்கு. மேபி அடுத்தடுத்த வர படங்கள்ல இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆக்டிங். ஏன்னா இது வரைக்கும் ஆக்டிங் பெஸ்டா இருக்கு அப்படின்ற கமெண்ட் இது வரைக்கும் வாங்கல. ஸோ அதை நோக்கி தான் இப்போ கத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இல்ல டான்ஸ் கிளாஸ் எதுவும் போல சார். அங்க சொல்லி கொடுக்கும்போது ஒரு 20 வாட்டி ஆடி பாக்குறது, அது டேக்ல இன்னொரு 20 வாட்டி ஒரு 1 more அப்படி வரும்போது அது நல்லா நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது? கண்டுபிடிச்சாரு அவர் அப்படிதான் சார். நான் சொல்ல சார், மேபி அதான் ரீசனா இருக்கு நினைக்கிறேன் சார். அந்த மாதிரி பேர் வச்சா அப்படிதான் இருப்பாங்க போல. இல்ல அது ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்ன்ற மாதிரி தான் சார்.
அது இருக்கும்போது ரெண்டு பசங்க வந்து கவுண்டர் கொடுத்து பேசிட்டா அது சண்டை மாதிரி இருக்கும். மேபி அது வந்து ஒரு பொண்ணு பையனும் கவுண்டர் கொடுத்து பேசிக்கிறாங்க போது அது கொஞ்சம் கியூட்டா இருக்கிற மாதிரி. மேபி அது உங்களுக்கு அப்படி தெரியுது நினைக்கிறேன். நம்ம வந்து அந்த பாகுபாடுலாம் பார்க்கல சார். ஆனால் இருந்தாலும் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு நினைச்சிடலாம். ஐயோ எப்படிலாம் யோசிக்கிறாங்க. அந்த படத்துல எவ்வளவு விஷயங்கள் சொன்னா இதை மட்டும் யோசிச்சு. என்ன சார்? வேணாம் சார். பவர் ஸ்டார் 2 நான் ரொம்ப புவர் ஸ்டார் சார். ப்ளீஸ். ஆமா சார், அரேஞ்ச் தான் சார். ஆமா சார். ஆமா சார். எப்படி அரேஞ்ச் பண்ணாங்க, ஏன் அரேஞ்ச் பண்ணாங்க? என்னுடைய மாமா பொண்ணு தான் அவங்க. ஸோ சின்ன வயசுலேயே பார்த்து பேசி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு தெரியாது. ஸோ அது பக்கா ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணப்பட்ட ஒரு மேரேஜ். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் ஒய்ஃப்டே பேசினேன். அந்த மாதிரி என்ன இல்ல, வருத்தமே இல்லை. ஏன்னா காலேஜ் கல்யாணம் பண்ணாம வருத்தத்துல தான் எக்ஸ்ட்ரா வருத்தம் தான் இல்லை. இல்ல 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 பஞ்ச் டேலாம் வந்து நம்ம பேசினா இருக்காது. நம்ம பஞ்ச்லயே காமெடியா பேசலாம். பட் தொடர்ந்து மொனாட்டனஸான காமெடிஸா பண்ணிடக்கூடாதுன்றதுல மட்டும் இருக்கு. டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஸ்லோவா தான் பண்ண முடியும். ஏன்னா டெலிவிஷன்ல இருந்து இவன் நல்லா காமெடி பண்ணுவான்ற ஒரு இமேஜோட சினிமாவில் வந்ததுனால அதை இமீடியட்டா பிரேக் பண்ணி ஒரு படம் பண்ண முடியுமான்றது தெரியல. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு 10 பேர் வராங்க, இவன் காமெடி பண்ணுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அதுவும் இருக்கணும். அது கூட ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணணும். ஸோ ஸ்லோவா கொஞ்சம் சீரியஸான ரோல்ஸ் எல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஆக்ஷன்லாம் டிபெண்ட்ஸ் அந்த டைரக்டர் தான். ஒரு நல்ல டைரக்டர் ஸ்ட்ராங்கா அவங்களால மட்டும் தான் ஒரு ஆக்ஷன் ஹீரோவை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். நான் நினைச்சா அது அப்படி பண்ண முடியுமான்னு தெரியல. இல்ல இல்ல சும்மா ஒரு ஃப்ளோவா அது சும்மா ஜாலியா சொன்னதுதான். நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, என்னடா உடனே அப்படின்றாங்க இல்லையா, அதை வச்சு ஒரு நம்ம யாரு. ஆமா ஆமா ஆமா. இல்ல அவர் ஃபீல் பண்ணல சார். நான் வேற என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன். நெகட்டிவ் கேரக்டர்ஸ் சார்? இல்ல நெகட்டிவ் கேரக்டர் செட் ஆகுமான்னு தெரியல. நம்ம மூச்சு வந்து அந்த மாதிரி அது இது நெகட்டிவா பேசினா இன்னும் காமெடியா தான் இருக்குமே தவிர அது நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ண முடியாது. அப்படிலாம் ஒப்பந்தம்லாம் எதுவும் போடல சார். அது அமையும் போது மேபி நடக்கும் நினைக்கிறேன். தெரியல எனக்கு. இல்ல ஈக்குவலா இருந்ததுதான் எனக்கு சார். பாண்டராஜ் சார் நோட் பண்ணிங்க சார். நான் சீன் எழுதல சார். எனக்கு தெரிஞ்சு ஈக்குவலா தான் இருந்தது. நீங்க அந்த எலெக்ஷன் போர்ஷன்லாம் பாத்தீங்கன்னா கூட அவர் தான் டெசிஷன் எல்லாமே எடுப்பாரு. ஸோ அவர் தான் பிரதானப்படுத்தப்பட்டிருப்பாரு. நான் சும்மா கூட தான் வந்திருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுறாங்க. லவ் ட்ராக்ல என்னோட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், அந்த போர்ஷன்ல அவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரி. சில இடங்கள் அப்படி சொன்னாங்க. ஒரு இதுல விமலுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கும், ஒரு இதுல உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ எனக்கு அப்படி ஃபீல் ஆகல. மேபி உங்களுக்கு ஆச்சுன்னா நான் பாண்டிராஜ் சார்ட்ட கேட்டு சொல்றேன். சார் நீங்க தகவல் மட்டும் வச்சுக்கிட்டே நீங்க வந்து கேக்குறீங்க சார். ஒண்ணு எப்பதா அந்த ப்ரொடியூசர் யாரு? இல்ல இது ரொம்ப நாளா இருக்கு சார். ஆக்சுவலா எப்படி இருக்குன்னா மெரினா ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து இவர் இன்னும் ஒரு படம் கூட ரிலீஸே ஆகவில்லை, ஆனா 40 லட்சம் ரூபாய் கேட்கிறாராம். அப்படின்னா ஓகே நம்ம 40 லட்சம் வருத்தம் இல்ல சார். எழுதுனவங்க தப்பு சொல்ல முடியாது. அதுல உள்ள சுவாரஸ்யம் தான் மேட்ரு. எழுதுனது இல்ல சார், ஒரு நல்லது இல்ல சார். நீங்க இந்த மாதிரி பேச்சு மட்டும் தான் சார் இருக்கு. பேங்க்ல ஒன்னையும் காணும். அதுக்கப்புறம் வந்து மெரினா ரிலீஸ் ஆனா அது 60 லட்சம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 வருஷம் இப்ப 2 கோடின்னு கேட்டாங்க. மேடம் வந்து 2 கோடி கேட்கறீங்களாமே. எனக்கு தெரியல. இது நான் முதல்ல வந்து ஐயோ இப்படிதான் பேசுறாங்களே, இதனாலே நம்மள யாரும் கூப்பிடாம போயிருவாங்களோ அப்படின்ற ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சீரியஸா எடுத்துக்கல. ஏன்னா நான் ஒர்க் பண்ற ப்ரொடியூசர்ஸ்ல இருந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லை. இவன் என்னப்பா இவ்வளவு கேட்கறான், நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், இதெல்லாம் பண்றான், எனக்கு எதுக்கு கொடுக்கணும். நான் இது வரைக்கும் கமிட் பண்ண படங்கள் வந்து தனுஷார் படமாகட்டும், பாண்டரேசர் படமாகட்டும், நான் சம்பளம் எதுவுமே பேசல. என்ன கொடுக்குறாங்களோ அதை அக்செப்ட் பண்ணிடுவேன். அது சம்பளம் பேசுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் சம்பளம் பேசணும். அதுக்குன்னு எடுத்த உடனே வந்து எனக்கு 180. அது என்ன 180ன்னு தெரியல கணக்கு. டிடிஎஸ் முடிச்சுக்கிட்டாங்களா சார்? புத்த காட்சி
இல்ல அது மாதிரி கிடையவே கிடையாது. நான் அந்த மாதிரி எந்த ஸ்கிரிப்ட்லயும் எனக்கு இல்ல, வர்ற ஸ்கிரிப்ட்ல இல்ல. முத்த காட்சியில வந்து உடன்பாடு சார். முத்த காட்சினா அந்த நீங்க கேக்குறது இங்கிலீஷ் இல்ல சார், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அது சென்சார்லாம் இடம் இல்லை நினைக்கிறேன். ஏற்கனவே பாதி விஷயங்கள் விடுறது இல்லை சென்சார்ல. எதுக்கும் அதை வேற எக்ஸ்ட்ரா என்ன சார் எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஐடியா நல்லா. ஆனா அப்புறம் எடுத்து அப்புறமா போர் அடிக்குதுன்னு யூடியூப்ல போட்டாங்கன்னா அதனால வேணாம் சார், எதுக்கு ரிஸ்க். என்ன சார் ஆசைலாம் நிறைய இருந்தது சார் முன்னாடி. இப்போ வந்து டைரக்டர் என்னைய வச்சு படுற பாடம் பார்த்தோன்னா ஐயோ அதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஆசை நிறைய இருந்தது முன்னாடி. இருந்த டேரக்டர் ஆகணும், ஹீரோ ஆகணுன்ற ஆசையை விட டேரக்டர் ஆகணுன்ற ஆசை தான் எனக்கு. ஹீரோ ஆகணுங்கிறது இப்போ நடந்தது, ஃபியூச்சர்ல நடக்கலாம். இப்போதைக்கு வந்து ஒழுங்கா நடிக்கணும், இனிமே நல்லா நடிக்கிறேன் அப்படின்ற பேர் வாங்கணும் அப்படிங்கிறது. இல்ல சார் அது முன்னாடி இல்ல 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 இனிமே படிக்கிறது கஷ்டமா இல்ல முதல்ல நீங்க சொல்ற குற்றச்சாட்டு காட்டணும் சார். ஃபர்ஸ்ட் மெரினா ரிலீஸ் டைம்ல வந்து நிறைய பேர் வந்து ரீச் பண்ண முடியாம இருந்தாங்க, அது உண்மைதான். அது காரணம் வந்து ஒரு நம்பர் வச்சுன்னா அது ரொம்ப வருஷமா அந்த நம்பர் தான், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதனால அதனால எனக்கு வர மிஸ்ட் கால்ஸ்க்கு இமீடியட்டா ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. அதை பத்தி நிறைய ரைட்டர்ஸ் வந்து மீடியால இது மாதிரி வந்து அவர் யாராலுமே ரீச் பண்ண முடியாது, அவர் போனை கூட எடுக்க மாட்டாராம், அவ்வளவு பிஸி ஆயிட்டாராம், இப்போ வந்து தலைகால் புரியாம பறக்கிறாராம் அப்படிலாம் வந்துச்சு. ஐயோ இப்படிதான் ஃபீல் பண்றாங்களா நம்மள. அது இவரு எழுதுனா நீங்க மட்டும்தான் நீ வந்து நல்லா எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் காமிச்சிடாரு சார். ஸோ அதுக்கப்புறம் தான் இமீடியட்டா நம்பர் சேஞ்ச் பண்ணேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு 99% இந்த ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு யார் அப்ரோச் பண்ணாலுமே பழைய நம்பர் பண்ணாலுமே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ பண்ணிட்டு இருந்தா நினைக்கிறேன். இனிமே இந்த ப்ராப்ளம் இருக்காது சார். நீங்க யார் தொடர்பு பண்ணாலும் எனக்கு ஈஸியா. என்ன சார் நம்பர் கொடுக்கலாம் சார், பிரச்சனை இல்லை சார். என்ன சார் நான் என்ன பொண்ணா சொல்லுங்க, என் நம்பரை மறைச்சு மறைச்சு வச்சுக்கிறேன் சார். நம்பர் போவே மாட்டேன், நானே செல்போன் கம்பெனியா சார் வச்சு நான் ஏர்டெல் ஓனரா தான். நீங்க அந்த மாதிரி செய்யவே மாட்டேன் சார். நான் பாட தெரியாது ஆக்சுவலா. மியூசிக் டைரக்டர் அந்த ரிஸ்க் எடுக்க தயார்னா பாடிடுவோம், அதையும் பண்ணி பார்த்துருவோமே என்னதான் ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஓகே சார், தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே, எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ்.